வணக்கம். நான் கேகேஎஸ் ஆஸ்ட்ரோ. இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனநோய் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக். பொதுவாக மனநோய் அப்படிங்கிறது, மனம் அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கிறது கிரகம். சந்திரன் ஏதோ ஒரு வகையில் பாவகிரகங்கள் தொடர்பு பெற்று கெட்டு போனால் அவங்களுக்கு மனநோய் அஃபெக்ட் ஆகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைந்து ராகு, கேது, சனி போன்ற பகை கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் மனநோயாளி ஆகிறார். அதே சமயத்தில் இன்னொரு கிரக காரத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா வக்ரம் அப்படின்னு அர்த்தம். வக்ரமான கிரகங்கள் 8ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்ளும் போதோ சந்திரனுடன் தொடர்பு கொள்ளும் போதோ ஜாதகர் தேவையற்ற பய உணர்வை ஏற்படுத்தி பயம் உணர்வுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் மனநோயை சந்திக்கிறார். எப்பவுமே பதட்டமாக இருக்கிறது. 8ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்ட வக்ர கிரகங்கள் அல்லது 8ஆம் அதிபதியே வக்ரமானாலும் ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்தல். ஒரு ஒரு வேகமாக போயிட்டு இருக்கிற நபர் ஏதோ காரணத்துக்காக ஸ்லோவாகி வாட்ச் பண்ணுறாரு, பம்புறாரு. அப்படிங்கும்போது ஒரு இயல்பாக போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகின சூழ்நிலையில் அது சந்திரனோட தொடர்பு கொள்ளும்பொழுது அது மனநோயாளியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது உடல் ரீதியான தொந்தரவுகளையும் பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்த மனநோய் எப்போ தீருங்க ஐயா? ஒரு சிலருக்கு கோச்சாரத்தில் இந்த இணைவுகள் ஏற்படும் பொழுது அந்த கோச்சார இணைவுகள் நகர்ந்து அந்த சந்திரன் விட்டு ராகு, கேது, சனி தொடர்பு பெற்றிருக்கும் போது கோச்சாரத்தில் அதை விட்டு நிகழ்ந்து போகும்போது அந்த ஒரு டெம்பரவரியான மனநிலை பாதிப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திசா புத்திகளே அந்த மாதிரி கும்பலக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லது ஒரு மகர லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ஆம் இடத்துல சிம்மத்தில் சந்திரனோட கேது இருக்காரு, சந்திரனோட கேது இருக்காரு, திரிகோணத்தில் சனி நீச்சமாகி போந்திருக்காரு. அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஒரு சந்திர புத்தி தாண்டும் வரைக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகளை அந்த ஜாதகர் அனுபவிக்கிறார். ஸோ சந்திரன் சுய புத்தி தாண்டும் வரைக்கும் அதிகமான மெடிசன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த மனநோயாளியே இருக்கிறார். இப்படி சந்திரன் கெட்டு போய் 8ஆம் அதிபதியை தொடர்பு கொள்ளும் போதும் வக்ரமான கிரகங்கள் 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு சனி தொடர்பு கொள்ளும் போதும் சந்திரனை தொடர்பு கொள்ளும் போதும் மனநிலை பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா ஐயா அப்படின்னு கேட்டோம்னா, மனநோய்க்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு தவிர வேறு வழிபாடே கிடையாது. சிவபெருமானுக்கு உண்டான ஸ்தோத்திரங்கள் வழிபாடுகளை செய்ய மனம் தெளிவடையும், ஒரு தைரியம் ஏற்படும். சந்திரன் அப்படிங்கிற கிரகம் அப்படின்னு அம்மனை குறிக்கக்கூடிய விஷயம். ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நன்றி, வணக்கம்.